இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் வாழ்க்கை போனதுக்கு, என் கல்யாணம் நின்னதுக்கு இசை அக்கா காரணம் இல்ல, நீ தான் காரணம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் தான் காரணமா? உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு, உன் கல்யாணம் நின்னதுக்கெல்லாம் நான் தான் காரணமா? ஏண்டி, உன் கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன். இந்த வீட்டுல உன்னை மருமகளை வாழ வைக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். என்ன பார்த்தா இப்படி ஒரு வார்த்தை சொல்ற? அதனாலதாம்மா சொல்றேன், நான் நல்லா வாழணும்னு நீ நினைச்சியே, என்னைக்காவது அக்கா சந்தோஷமா வாழணும்னு நீ நினைச்சிருக்கியா? அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சியா? அவளுக்கு நீ நல்லது நினைச்சிருந்தா நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். இசை அக்கா வாழ்க்கையை கெடுக்கணும் தானே நீ நினைச்ச? இந்த கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தப்போ நீ எத்தனை தடவை அக்காவை ராசி இல்லாதவன்னு சொல்லி மட்டும் தட்டியிருக்க. அவ சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு எத்தனை நாள் நினைச்சிருப்ப. தான் பொண்ணு நல்லா வாழ்ந்தா போதும், அக்கா வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு நீ நினைச்சல்ல. உன்னோட அந்த கெட்ட எண்ணம் தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நீதான். உன்னோட கெட்ட எண்ணம் தான் காரணம். சொல்லு, நல்லா சொல்லு. நான் கெட்டவதாமா? என்னாலதான் உன் வாழ்க்கை இப்படி ஆச்சு. நீ இப்படி ஏமாலியா இருக்கிறதுனால தாண்டி அவ உன்னை ஏமாத்திட்டு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிட்டா. நீதான் முட்டாள்தனமா இன்னும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. மா, இனிமேலாவது அக்கா நல்லபடியா வாழணும்னு நினை. அப்பதான் நீயும் நல்லா இருப்ப, என் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஏய் வர்ஷினி, என்னத தூக்கி அடிச்ச? குடிச்சிட்டு இருக்கும்போது அடிக்க முடியாதுன்னு நான் தூங்கும் போது அடிக்கிறியா? இல்ல இல்ல, நான் உங்களை வேணும்னே அடிக்கலங்க, நிஜமா. இந்த பானை தெரியாம கீழே விழுந்துருச்சுங்க. இது என் தங்கச்சி எனக்கு பொங்கல் சீர் கொண்டு வந்தா, அது உள்ள வைக்கலாம் தான் எடுத்துட்டு வந்தேன். அதுல இது ஏதோ தெரியாம நடந்த விஷயம். பானை இலைங்க தலையில அடிச்சுட்டு தெரியாம விழுந்துருச்சுன்னு கதை சொல்றியா? பானை கை தவறி என் தலை மேல விழுமா? உன்னை நம்பி என்னால தூங்க கூட முடியல. இல்லங்க, என் தங்கச்சி எனக்கு பொங்கல் சீர் கொண்டு வந்த பானை இது. இத வச்சா உங்க மண்டையை நான் உடைக்க போறேன். கால் தடுக்கி தெரியாம தாங்க விழுந்துச்சு, நிஜமா. இல்ல இல்ல, தவறுதெல்லாம் போட்டிருக்க மாட்டேன், வேணும்டா இத பண்ணிருப்பேன். இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவுமே இல்ல, உண்மை. என் கால் தடுக்கிதான் இது உங்க தலையில விழுந்துச்சு. சரி, நீங்க ஒண்ணும் என்ன நம்ப வேண்டாம். தலையில அடிபட்டிருக்குல்ல, ஒரு நிமிஷம் தலையை காட்டுங்க, நான் தேய்ச்சி விடுறேன். அடிக்காத. பானை போடுற மாதிரி போடுறது, அப்புறம் தேய்ச்சி விடுறது. உனக்கு ஏதாவது டிராமா வேணும்ல? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாதா? நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, முதல்ல தலையை காட்டுங்க, தேய்ச்சி விடுறேன்னு சொல்றேன்ல. போது நீ ஒண்ணும் என்ன தொட வேணாம், முதல்ல இங்க இருந்து போ. தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க விஷால், ப்ளீஸ். தலையில அடிபட்டிருக்கு, நான் தேய்ச்சி விடுறேன், இல்லனா கொப்பளம் ஆயிடும். ஒண்ணும் வேண்டாம், சொன்னா கேளு. தயவு செஞ்சு என்ன தொடாத. சரி, அட்லீஸ்ட் நீங்களாவது தேய்ச்சி விட்டுக்கோங்க. சுடு தண்ணி கொண்டு வர உத்தரவு வச்சுக்கோங்க. ஏய், நடிக்காத. ஸ்ரீஜா, இந்த புடவை எடுத்துட்டு வந்துட்டு. இது சாதாரண புடவை இல்லக்கா, அவளோட கல்யாண புடவை. இத கட்டி தானே என்ன ஏமாத்துனா. இந்த புடவைய நாளைக்கு காலையில அந்த இசையோட கையாலேயே இறுக்கி வச்சா எப்படி இருக்கு? சும்மா பதறாதுல? ஆமா ஸ்ரீஜா, சூப்பரா இருக்கும்.
ஒருவேளை விஷால் வந்திருப்பாரோ? என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் இப்படியே உடைப்பாங்க. ஐயோ, இவரை இப்ப எப்படி எழுப்புறது? முதல்ல கல்யாணமாகி போகி பண்டிகையை கொண்டாட போறோம். பாட்டி விஷாலை எழுப்பி கூப்பிட்டு வர சொன்னாங்களே, இவர் வேற நல்லா தூங்குறாரு. இவரை இப்ப எப்படி எழுப்புறது? ஏற்கனவே இவர் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. இப்ப தூங்கும் போது எழுப்புனா பயங்கரமா கோவப்படுவாரு. இருந்தாலும் எழுப்பிதானே ஆகணும். ம். விஷால், 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 கும்பகர்ண, விஷால். ஐயோ, ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு இப்ப போகி பண்டிகை. எல்லாருமே காலையிலேயே எந்திரிச்சிட்டாங்க. நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாமா? ஏய் மரியாதையா போயிடு. என்ன தூங்க விடு முதல்ல. எனக்கு இருக்கிற கோவத்துல அவ்வளவுதான் உனக்கு. வா. ஐயோ விஷால், விஷால் எந்திரிங்க. விஷால் இங்க பாருங்க. ஒழுங்கா போ. எனக்கு எழுப்பாத. போடு. விஷால், ஓ, கீழே வேற வெயிட் பண்றாங்களே. இவரை எழுப்புறது கஷ்டம். சரி போய் சொல்லுவோம். விஷால் வந்துட்டான். விஷால், எப்படிடா? நீ இது வரைக்கும் எந்த போக்கிக்கும் வந்ததே கிடையாது. இந்த இசை எப்படி வர வச்சான்னு தெரியலையே. பாத்தியா சுபத்ரா, நீ எத்தனை போகிக்கு போய் அவனை எழுப்பியிருப்ப. என்னைக்காவது எழுந்து வந்திருக்கானா? எனக்கு தூக்கம் வருது, நடுராத்திரியில எழுப்பாதீங்க, நான் வரமாட்டேன்னு பிடிவாதமா சொல்லுவான்ல. இன்னைக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி சொன்னது ஓடி வந்துட்டா பாரு. நான் கூட தூக்கம் வந்தா படுத்து தூங்குங்க, இங்கெல்லாம் எதுக்கு வந்துகிட்டுன்னு சொன்னேன். ஆனா அவர்தான் இல்ல நான் எல்லார் கூடயும் சேர்ந்து போகி கொண்டாட வரேன்னு சொன்னாரு. இல்லங்க, பரவாயில்லையே, விஷால் கல்யாணம் ஆனதும் பொறுப்பாயிட்டான் போல இருக்கு. ஏய் என்ன இத நான் எப்ப சொன்னேன்? என்ன டார்ச்சர் பண்ணி இழுத்துக்கிட்டு வந்துட்டு இப்ப என்ன கதை விடுற? அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு பாருங்க. அவங்க கிட்ட போய் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? நீ எதுவும் சொல்ல வேணாம். சொன்ன வரைக்கும் போதும். ஆள விடு. விட மாட்டேன். என்னது? என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன? ஹாப்பி போகின்னு சொல்ல.